ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சாக்கெட் உள்ளது தான். ஒரு சாக்கெட்டுக்கு ஒரு சுவிட்சு. நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து டபுள் சாக்கெட் வைப்பாங்க, இல்லை 3 சாக்கெட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து சிங்கிள் சாக்கெட்டு மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸு. ஏன்னா இப்போ சில நேரம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து சுவிட்ச் போர்டு இருக்காது. ஸோ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸு வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதே வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்பில் போய்ட்டு அந்த கடையில் வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா வந்து அந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சாதாரண ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 500 வரைக்கும் வரும். பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் மெத்தடில் இருக்கும். நம்ம சாக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 தான் நம்ம வந்து அதை கனெக்ட் பண்ண முடியும். மாற்றி வேணும் ஆல்டர்னேட்டிவாக மாற்றி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு 3க்கு மேலே கனெக்ட் பண்ண முடியாது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன ஃபால்ட் ஆகும்னா உள்ள அந்த சாக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சர்க்யூட்லாம் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இது வீணாக போயிடும். ஒயர்லாம் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்கள்ல, ஸோ அதெல்லாம் வந்து சீக்கிரத்தில் எரிஞ்சு போயிடும். எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ்லாம் நானும் நிறையா யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் அதெல்லாம் லாங் லைஃப் வராது. ஒரு குறைஞ்சது ஒரு 6 மாதத்துக்கு மேலே வரதே அதெல்லாம் வந்து கஷ்டம். ஏன்னா அந்த மாதிரியான இதான் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப வந்து லோ குவாலிட்டியாக தான் போடுவாங்க அவங்க. நான் சுவிட்செல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஸ்மால் சைஸில் தான் சீப்பான சுவிட்சாக தான் இருக்கும். இவ்வளோ பெரிய சுவிட்ச் உங்களுக்கு வந்து அதில் இருக்காது, சின்னதாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரத்தில் வந்து அந்த ஹீட்டை தாங்காமல் வந்து அது சீக்கிரத்தில் வீணாக போய்டும். உள்ளே பார்த்தீங்கன்னா எரிஞ்சு போயிருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிங்கிள் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து ஏற்கனவே எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா வந்து 2 சாக்கெட்டோ 3 சாக்கெட்டோ இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து சிம்பிளாக ஈஸியாக வந்து நம்ம வந்து ஒரு இந்த சாக்கெட்டுக்கு வந்து எப்படி வந்து கனெக்ஷன் கொடுக்குறது அப்படின்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒயர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இந்த மாதிரி ஒயர் வாங்கிங்க. இதுதான் குவாலிட்டியான ஒயர், இதுதான் நல்லா இருக்கும் உங்களுக்கு. மற்றபடி தனித்தனியாக வாங்காதீங்க, இந்த மாதிரி ஒயராக பார்த்து வாங்கிக்கிங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஒரு 4 மீட்ரு எடுத்திருக்கேன். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம பாக்ஸை எடுத்தாச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சுவிட்சில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி 2 பின் இருக்கும். ஒரு சுவிட்சில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து 2 பின் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து 2 பின் இருக்கும், எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எர்த்துக்காக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நம்ம வந்து கொடுத்தா நல்லது தான். பட் ஆனால் நம்ம எக்ஸ்டென்ஷன் பாக்ஸில் கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து டபுள் ஒயர் தான் எடுத்துருக்கோம். ஸோ அதனால் நம்ம கொடுக்க முடியாது. ஆனால் அப்போ ஒன்றும் தேவையில்லை. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து நியூட்ரல், இது பார்த்திங்கன்னா வந்து ஃபேஸு புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து நியூட்ரல், இது வந்து ஃபேஸ் நம்ம கொடுக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒயரை வந்து ஒயர் கட் பண்ணிக்க போகிறோம். அது ஒயரோட ஒரு முனை என்ன பண்ணுறீங்க நீங்கள் வந்து கட் பண்ணி இந்த மேலே உள்ளதை எடுத்துருங்க, ஸ்லீவ் எடுத்துருங்க. ஸோ எடுத்த பிறகு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இதில் பார்த்திங்கன்னா அது கலர் வந்து முக்கியம் நமக்கு. அப்போ நம்ம கொடுக்குறதுக்கு வந்து கனெக்ஷன் கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். கலரை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிங்க. ரெட்டாக வந்து நம்ம வந்து ஃபேஸுன்னும், இது பார்த்திங்கன்னா வந்து லைட்டு ஒயிட்டாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து நியூட்ரலாக எடுத்துக்க போகிறோம். ஸோ பாக்ஸில் வந்து இந்த ஹோல் இருக்குது, இல்லைனா அடிஷ்னலாக கூட ஹோல் வந்து நம்ம வந்து விட்டுக்கலாம். விட்டுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இந்த ரெட் கலர் ஒயர் இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்து இதுதான் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுற சுவிட்சு இல்லையா. ஸோ இதில் வந்து நம்ம வந்து கனெக்ஷன், அதாவது இதில் வந்து நம்ம வந்து ஃபேஸ் ஒயரை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா வந்து ஸோ இதுதான் இந்த சுவிட்சு தான் வந்து கண்ட்ரோல் பண்ணி இதுக்கு விடும். இந்த சுவிட்சை வந்து நீங்கள் போட்டிங்கன்னா இங்கே இருந்தால் கரண்ட்டு வந்து இங்கே வரும். நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து இங்கே உள்ள கரண்ட் இந்த பக்கம் வராது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நல்லா கவனமாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஈஸியானது ஒரு சிங்கிள் சாக்கெட்டை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் ரெடி பண்ணுறது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இதில் வந்து இப்படி கனெக்ட் பண்ணிவிடுங்க.
ஸோ இதை வந்து நம்ம வந்து இதில் வந்து இப்போ வந்து ஃபேஸை வந்து நம்ம வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து சுவிட்சை சாக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இதிலேயே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, நியூட்ரல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறோம்னா நியூட்ரல் வந்து டைரெக்டாக இதில் கொடுத்துடணும். அதாவது இப்போ உங்களுக்கு வந்து ஃபேஸில் தான் உங்களுக்கு வந்து கரண்ட் வரும். நியூட்ரலில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எந்த சப்ளையுமே வராது. ஸோ அதனால தான் இதை டைரெக்டாக கொடுக்கணும். இதில் சிம்பிள் மெத்தட் இது, அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வேணும் அப்படின்னா வந்து நம்மளே வந்து அதை ரெடி பண்ணிக்க முடியும். பார்த்திங்க அப்படின்னா முதல்ல பார்த்திங்கன்னா இப்படி கொடுத்தாச்சு. இது ஃபேஸு, இது நியூட்ரல் இல்லையா? இப்போ பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஃபேஸுங்க போயிட்டு இங்கே சுவிட்ச் ஆன் பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த கரண்ட்டு இங்கே வர ஃபேஸ் வந்து இங்கே வந்துடும். ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வராது. ஸோ இதை வந்து நம்ம ஏன் டைரெக்டாக கொடுத்துருக்கோன்னா இதில் வந்து நியூட்ரல், இதில் எதுவுமே வராது உங்களுக்கு. நியூட்ரல் வந்து உங்களுக்கு வந்து கரண்ட் வராது. இதில் தான் உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து வரும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இங்கேருந்து கனெக்ஷன் எடுத்து ஸோ இதில் கொடுக்க போகிறோம் இல்லையா? நம்ம சுவிட்சை போட்டோன்னா பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இங்கே உள்ள கரண்ட் இங்கே வரும். ஸோ இந்த கரண்ட்டை வந்து நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ இப்படி தான் இது வந்து வேலை செய்யுது. சின்னதாக ஒரு ஒயர் ஒன்று கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒயர் ஒன்று கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து இதில் கொடுங்க. ஸோ இதோட பேலன்ஸ், அதை வந்து இதோட முனையை இந்த பக்கம் கொடுங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து இந்த ஒயரை இதோட இங்கேருந்து வந்து நமக்கு அவுட்புட் ஆகிறத நம்ம வந்து இதில் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையுமே நல்லா வந்து டைட் பண்ணி விட்டுருங்க. ஸோ எதையும் வந்து கனெக்ட் ஆகக்கூடாது, டச் ஆகிடக்கூடாது. இந்த ரெண்டு இதுவும் வந்து டச் ஆகிட்டுனா உங்களுக்கு வந்து ஷார்ட்டேஜ் ஆகிடும். இது கூட பிரச்சனை இல்லை. இது உங்களுக்கு வந்து டச் ஆனால் கூட உங்களுக்கு வந்து ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் இந்த ரெண்டும் ஒயரும் வந்து டச் ஆகிடக்கூடாது. இதில் பார்த்திங்கன்னா வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா வந்து வேலை முடிஞ்சிச்சு. ஸோ ஈஸியாக நம்ம வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட முடியும். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு முடிச்சு மாதிரி இந்த இடத்துல நீங்கள் வந்து போட்டுக்கலாம். பட்டு போட்டால் நல்லது. பட் நான் உங்கள் வீடியோ தானே எடுக்கிறேன். ஸோ அதுக்காக இது வந்து போடணும் அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம், இதை அப்படியே வச்சு க்ளோஸ் பண்ணிட்டுருவோம். டூ பின் வந்து நம்ம வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணணும். பட் இதை வந்து இப்போ நான் கனெக்ட் பண்ண அவசியம் இல்லை. இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து கனெக்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இது வந்து இதில் வந்து நீங்கள் ஒரு டூ பின் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து இதை வந்து டைரெக்டாக நான் வந்து ப்ளக் பாயிண்டில் நான் கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களுக்கு வந்து பவர் சப்ளை எப்படி வருதுன்னு அப்படின்னு நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம வந்து இதில் வந்து கவனிக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு சாக்கெட்டில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது ஃபேஸ் நியூட்ரல் பார்த்திங்கன்னா வந்து அங்கே வரக்கூடியதை நீங்கள் கொடுக்கறதுல ஃபேஸ் நியூட்ரல் கரெக்டாக கொடுக்கணும் இல்லையா? ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக கொடுக்கணும். இதை வந்து நீங்கள் இப்படி மாற்றி இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இதான் ப்ளஸ்ன்னு மைனஸ்னு வச்சுட்டிங்கன்னா ஸோ ப்ளஸ் இங்கேயும் மைனஸ் இங்கேயும் நம்ம கொடுக்குறோம். அதுவே நீங்கள் வந்து இப்படி திருப்பி இப்படி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து இதில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சுவிட்சை போடாமலே இந்த பக்கம் வர வேண்டிய கரண்ட்டு இந்த பக்கம் வரும். அதாவது இதில் வர வேண்டிய அதாவது இதில் வர வேண்டிய ஃபேஸ் பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்துகிட்டு இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது என்ன காரணம் அப்படின்னா வந்து இதை வந்து நம்ம வந்து டைரெக்ட் சரியாக கொடுக்கல. இப்படி கொடுக்க வேண்டியது இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஃபேஸ் வணையமாக இதில் தான் வரும். நியூட்ரல் இதில் வரும்.
ஸோ இது சுவிட்சை போட்டால் தான் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து கரண்ட் வரும். நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா வராது. பட் அதை மாற்றி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நியூட்ரல் இங்கே வந்துடும். இப்போ நியூட்ரல் வந்து ஆஃப் பண்ணுற மாதிரி ஆகிடும், ஃபேஸ் டைரெக்டாக வந்துடும். ஸோ அதனால் இதை கொடுக்கும்போது மட்டும் நீங்கள் வந்து கவனமாக கொடுக்கணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து இந்த கனெக்ஷன் வந்து நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து பவர் வந்து வரணும் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து சுவிட்சை வந்து போடலை. ஸோ சுவிட்சை போடாமல் வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்குறோம் கரண்ட். அதாவது இதுதான் ஃபேஸ், இது நியூட்ரலில். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து வராது. பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும் வரலை. ஸோ இது பார்த்திங்கன்னா நியூட்ரலில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பவர் வராது. அந்த ஃபேஸில் தான் அங்கே வரும். இப்போ நான் பாருங்கள், இப்போ நான் சுவிட்சை போடுறேன், பாருங்கள் ஃபேஸ் வருது பாருங்கள், தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேன். அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் வராது, உங்களுக்கு இதில் தான் வரும் உங்களுக்கு. ஸோ ஃபேஸ் பார்த்திங்கன்னா வந்து ரைட் சைடில் வரும். இதுவே நீங்கள் வந்து அங்கே கொடுக்க வேண்டிய லைனை வந்து நீங்கள் ஃப்ளக் பாயிண்டில் கொடுக்க வேண்டிய லைனை, அதாவது இங்கே நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க இல்லையா, இந்த லைனை மாற்றிட்டிங்கன்னா இங்கே வர வேண்டிய ஃபேஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த சைடில் வந்துகிட்ருக்கும் உங்களுக்கு, இதில் வரும் உங்களுக்கு. ஸோ சுவிட்சை போடாமலே இது வரும். ஸோ அது வந்து நமக்கு வந்து ஷாக் அடிக்கிறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஏதாவது நீங்கள் அதில் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அதில் பார்த்திங்கன்னா வந்து கரண்ட் வந்துகிட்ருக்கும். ஸோ வேணால் நான் வந்து வேணால் மாற்றி காமிக்கிறேன் அது எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ சுவிட்சை வந்து நம்ம வந்து ஆஃபில் இருக்கும், இப்போ ஆன் பண்ணால் தான் வருது. இப்போ பாருங்கள் இதில் வரும் பாருங்கள் உங்களுக்கு. பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் வந்து அங்கே வந்து கனெக்ஷன் வந்து மாற்றிட்டேன். அதாவது இந்த லைனை வந்து நான் அங்கே வந்து நியூட்ரல் ஃபேஸ் நியூட்ரலுங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி வந்து தான் தெரியாதனமாக வந்து கொடுப்பாங்க. அது கரெக்டான இதில் கொடுப்போம். எக்ஸ்டென்ஷன் பாக்ஸை கனெக்ட் பண்ணும்போது இந்த பிரச்சனை தான் எப்போதுமே வரும். தெரியாதவங்க அப்படி கொடுத்துருவாங்க. ஸோ கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா வந்து ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் இதை வந்து நம்ம வந்து அதில் கனெக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து இவங்க இங்கே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா வந்து அது ஒரு ஃபேனை கனெக்ட் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், அந்த ஃபேனில் வந்து கரண்ட் வந்துட்டுருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் கொடுத்த பிறகு இப்போ எப்படி வருதுன்னு பாருங்கள். ஆக்சுவலி ஃபேஸ் வந்து இதில் வரணும். இப்போ நான் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன், ஃபேஸ் இதில் வரல பாருங்கள். ஸோ ஃபேஸ் இந்த சைடில் வந்துடும் பாருங்கள். இப்போ சுவிட்சை ஆஃப் பண்ணுறேன், எப்படி கரண்ட் வருது பாருங்கள். இப்படி தான் வந்து எலக்ட்ரிக் ஷாக் வந்து இப்படி தான் அடிக்கிறது. சுவிட்சே போடலை, இங்கே பாருங்கள் சுவிட்சே போடலை, இந்த சைடில் வந்துட்டுருக்கு பாருங்கள். ஸோ இப்போ இது என்ன செய்யும் அப்படின்னா வந்து இப்போ நியூட்ரலுக்கு வந்து நம்ம சுவிட்ச் கனெக்ஷன் கொடுத்துருக்க மாதிரி ஆகிடும். இப்போ நியூட்ரலில் தான் நம்ம வந்து ஆஃப் பண்ணுறோம். ஃபேஸ் பார்த்திங்கன்னா வந்து டேரெக்டாக வந்துட்டுருக்கு. இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபேனையோ இல்லை வேறு ஏதாவது ஒன்று கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஃபேன் ஃபுல்லாகவே வந்து கரண்ட் வரும். ஏன்னா நியூட்ரல் போனால் தான் உங்களுக்கு வந்து ஃபேன் வரும். ஸோ ரிட்டர்ன் சப்ளை பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து வந்துகிட்டு இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஷாக் அடிக்கும். ஸோ நம்ம என்ன நினச்சிட்ருப்போம், இது வந்து ஆஃபில் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து இதில் வந்து ஒரு இதை கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணோம் பார்த்திங்கன்னா வந்து அந்த ஃபேன் வந்து ஷாக் அடிக்கும். ஆனால் ஆஃபில் இருக்கும், ஆனால் ஃபேனில் கரண்ட் வரும். வேணாலும் இப்போ நான் திரும்பி அதுக்கு வந்து வேணால் வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு ஃபேனை நான் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இதில் வந்து இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த பாருங்கள் ரிட்டர்ன் சப்ளை தான் பாருங்கள், தெரியும் பாருங்கள். அது பாருங்கள். ஸோ இதில் கூட வருது பாருங்கள். இதில் உங்களுக்கு பெயிண்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரிய மாட்டாங்க. அப்போ பாருங்கள், தெரிஞ்சு பாருங்கள். நமக்கு வந்து பெயிண்ட் வச்சுருந்தா அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஷாக்கு வெளில தெரியாது. ஏன்னா மேலே வந்து அது வந்து கோட்டிங் மாரி இருக்கிறதுனால, பிளாஸ்டிக் கோட்டிங் மாரி இருக்கிறதுனால நமக்கு வந்து ஷாக் அடிக்காது. ஆனால் இந்த இப்போ தெரிஞ்சு பாருங்கள். இப்போ வந்து சுவிட்சு நான் வந்து ஆஃபில் தான் இருக்கேன், ஆனால் கரண்ட் வருது பாருங்கள். சுவிட்சை போட்டோன்னா உங்களுக்கு ஆன் ஆகுது. சுவிட்சை போட்டோன்னா பார்த்திங்கன்னா வந்து இதில் கரண்ட் வராது. ஆஃப் பண்ணோன்னா பார்த்திங்கன்னா வந்து கரண்ட் வந்துடும். ஸோ சுவிட்சை போட்டாலும் லேஸாக வருது, லைட்டாக வருது. ஆஃப் பண்ணோன்னா இந்த அளவுக்கு வருது பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து இதில் வந்து நம்ம இடைஞ்சல் பண்ணிக்கிறதே இதான், இப்படி தான். இந்த லைனை மாற்றி கொடுக்குறது தான் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸாலே பார்த்திங்கன்னா நிறைய ஆபத்தெல்லாம் இருக்குது. இந்த கரண்ட் வருது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் எப்படி வந்து ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கு வந்து எப்படி வந்து கனெக்ஷனை வந்து
எப்படி சரியான முறையில் கொடுக்குறது அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே போல் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.